முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. என் பொண்ணுக்கு ஃபோன் பண்ணிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் எங்கள் அண்ணா பையன் காரில் வந்துட்டுருக்கோம். எனக்கு ட்ராப் பண்ணுறேன்னா வந்துட்டுருக்கோம். மீனம்பாக்கம் கிட்ட வரும்போது என் பொண்ணு ஃபோன் பண்ணா. அப்பா அதே போல் வந்து திறந்துருக்குதான், பூட்டு உடச்சிருக்காளாம் அப்படின்ற சமாச்சாரத்தை அவள் சொன்னான். சரி, நான் அங்கே போயிட்டு இருக்கேம்மா, நான் வேகமாக போயிட்டுருக்கேன், நீங்கள் பின்னாடி வாங்க. பையன் எங்கே, என் பையனும் வந்துட்டுருக்கான், அவன் 2 வீலரில் வந்துட்டுருக்கான்ப்பா அப்படின்னா சரின்ட்டு நான் வந்தோம். நான் உள்ளே பார்த்துட்டு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்றதுனால உள்ளே இங்கே வரும்போதே எல்லோரும் சொல்லிட்டா, நீங்கள் உள்ளே போகாதீங்க, உள்ளே போய் தான் தொட்டுக்கிட்டு போனீங்கன்னாங்க அப்புறம் அவளுக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அந்த இதெல்லாம் கிடைக்காது, அதனால் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் போய் நேராக கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் முதலன்ட்டு இந்த லோக்கலில் இருக்கவங்க கூட இருக்கவங்களாம் சொன்னதுனால சரின்ட்டு அப்படியே நேராக போலீஸ் ஸ்டேஷன் போனோம். நான் எங்கள் அண்ணா பையன் எல்லாம் அங்கே போயிட்டு எழுதி கொடுத்தோம். இவ்வளோ வீடு இப்போ திறந்து கிடக்கிறது, உள்ளே போய் பார்க்கல, நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம். சரிப்பா, வந்தவுடனே உள்ளே போகலாம் வாங்கினாங்க. நீ வேறு யாரும் வர வேணாம், நீங்கள் வாங்க கூட வாங்கினாங்க. கூட உள்ளே பார்த்தோம். அதுக்குள்ளேயும் வீடியோ கால் என் பொண்ணு என்ன பண்ணிருக்கா, எதிர் வீட்டில் அவங்கள வீடியோ கால் எடுத்து அனுப்புங்க வீட்டு உள்ள அப்படின்றத பற்றி சொன்னதுனால அவங்க வீடியோ கால் எடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தா அந்த லாக்கர் இருந்தது. எங்களோட லாக்கர் ஒரு 2 அடி ஒசரத்துக்கு லாக்கர் ஒன்று உண்டு. அந்த லாக்கரை அப்படியே தூக்கி போயிருக்காங்க. ஒரு தங்கத்தில் பார்த்தா ஒரு 50 சவரன், அது ப்ளஸ் ஒரு 8லேருந்து ஒரு 9 கிலோக்குள்ள வெள்ளி பாத்திரங்கள், குடம், சொம்புகள், ஒரு டம்ளர்ஸ் ஒரு 20-25 டம்ளர் இருக்கும். அப்புறம் கொலுசு, குங்குமச்சிமிழ், இந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நிறைய புகார் கொடுத்துருக்கோம். அன்றைக்கே பார்த்தாங்க. அன்றைக்கி ராத்திரி எங்களை என்னையும் என் பையனையும் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டின்னு போனாங்க. என்னை தனியாக உட்காந்து வச்சு எழுத சொன்னாங்க. என் பையனை தனியாக உட்காந்து எழுத சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்றது போய் தான் கரெக்டாக தெரியாது. ஆனால் அவங்க வீட்டில் நிறைய பண்ணாங்க. என்னன்றது எனக்கு டீட்டெயில் தெரியாது. என் மனைவிக்கு தெரியும், என்னோட மருமகளுக்கு தெரியும். ஏன்னா என் மருமகளோட சொத்து எல்லாம், அதனால் மேக்சிமம் அவளுதுன்றதுனால அவங்களுக்கு தான் தெரியும் அதை பற்றி. எனக்கு அவ்வளோதும் தெரியாது. என்னோட ஐட்டத்தில் நான் அதை போட்டுருக்கேன். அதனால இதெல்லாம் தான் என்னோட இருந்தது. பட் டம்ளர்லாம் எனக்கு என்னன்றது வெள்ளி சமாச்சாரங்கள்லாம் அதை பற்றி. ஆமாம், சீரியஸாக எடுத்துட்டு இருக்காங்க. அன்றைக்கே வந்துட்டாங்க, இம்மீடியட்டாக வந்துட்டாங்க. எஃப்ஐஆர் இது வரைக்கும் எங்களுக்கு காப்பி கொடுக்கல. எஃப்ஐஆர் சண்டே அன்னைக்கு ஒரு ராத்திரி எல்லாம் சம்பவம் சாட்டர்டே நைட்டில் ஆயிடுது. இல்லை, இன்னும் கொடுக்கல. ஒரு 2 நாளில் தரோம் அப்படின்னாங்க. நாங்கள் இங்கே சிட்லப்பாக்கம் ஆப்ரஹாம் லிங்கன் ஸ்ட்ரீட்டில் ஒரு வருஷமாக இருக்கோம். கடந்த ஃப்ரைடே, அதாவது 5th ஏப்ரல் அன்னைக்கு நைட்டு அரௌண்ட் 8:30-9 o'clock கார் எடுத்துகிட்டு மயிலாப்பூரில் ஒரு வீட்டு விசேஷத்துக்காக போனோம். சண்டே நைட்டு ரிட்டர்ன் வந்துட்ருக்கோம். எங்களுக்கு எதிர்த்த வீட்டிலேருந்து கால் வந்துச்சு, இந்த மாதிரி வீடு பூட்டு உடஞ்சிருக்கு அப்படின்னு. உள்ளே பார்த்தம்போது வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சேஃப்டி லாக்கர் இருந்துச்சு. அந்த லாக்கரோடு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பீரோஸ் எல்லாமும் ஓப்பனில் இருந்தது. 2 ரூம் பீரோஸு, எவ்ரி திங், துணியெல்லாம் கழிச்சு போட்டிருந்தாங்க. கேஷ் ஒன்றும் கேஷ் கம்மியாக தான் இருந்தது. 4,000 to 5,000 கேஷ் தான் இருந்தது. கோல்டு மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50 severins ஆஃப் கோல்டு அண்ட் 8 to 10 kilos ஆஃப் சில்வர் வச்சுருந்தோம் உள்ளே. ஸோ அதை லாக்கரோடு அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் என்றைக்கு நடந்திருக்கு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா சாட்டர்டே நைட்டு. பிகாஸ் சாட்டர்டே நைட் எதிர்த்த வீட்டில் 11 o'clock பார்த்துருக்காங்க. அப்போ வீடு லாக்கில் தான் இருந்திருக்கு. சண்டே ஏர்லி மார்னிங் 3 o'clock பார்க்கும்போது ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ அவங்க நாங்கள் வந்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் வரல. ஈவினிங் தான் அவங்களுக்கே தெரிய வந்துச்சு இந்த மாதிரி வீடு ஓப்பனில் இருக்குன்றது. ஸோ வந்த உடனே இமீடியட்டாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். போலீஸும் நோட் பண்ணிவிட்டு போயிட்டு ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. பட் எங்களுக்கு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சிஎஸ்ஆர் அண்ட் எஃப்ஐஆர் காப்பி. நேற்றுக்கு ஈவினிங் பேசின வரைக்கும் இன்னும் 2 daysக்குள்ளே கொடுத்துட்றோன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் எங்களுக்கு சீக்கிரம் கிடச்சிச்சின்னா கொஞ்சம் கேஸ் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கொஞ்சம் வேகமாக க்ளோஸ் பண்ணி, ஏன்னா லாஸ் ரொம்ப பெருசு. ஸோ சீக்கிரம் போலீஸும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா it will be better for us to recover the loss. Thank you. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.